இந்த காலத்திலே நாங்கள் ஒரு மாடர்ன் டெக்னாலஜி நிறைந்த காலத்தில் வாழுகிறோம் இல்லையா? இதே 100 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்தவர்களை பற்றி நாங்கள் யோசிக்கும் பொழுது கொஞ்சம் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? வாஷிங் மிஷின் இல்லை, ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காது, டிஷ்வாஷர் இருந்திருக்காது, கம்ப்யூட்டர் இல்லை. இப்போ பார்த்தோம்னா வீட்டில் இருந்து கொண்டே பில் பே பண்ணுறோம் இல்லையா? வாஷிங் மிஷினில் க்ளோஸப் போட்டு ஈஸியாக நாங்கள் வாஷ் பண்ணுறோம். எங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்குவதற்கு இந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த கருவிகள் எல்லாத்தையும் வீட்டில் வைத்து கொண்டு இந்த கருவிகளை பயன்படுத்தாமல் இருந்தோம்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும். வாஷிங் மிஷினை வச்சுக்கொண்டு, டிஷ்வாஷரை வச்சுக்கொண்டு, ஃப்ரிட்ஜை வச்சுக்கொண்டு இதை பயன்படுத்தாமல் ஒரு கடினமான வாழ்க்கையை வாழுகிறோம்னு சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருக்கும் இல்லையா? என்ன இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் இலகுவான வாழ்க்கையை வாழும்படிக்காக, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்காக தேவன் கருவிகளை அல்ல வல்லமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். வார்த்தை என்கின்ற வல்லமை, ஜெபம் என்கின்ற வல்லமை, ஆண்டவர் அநேக வல்லமை, ஆவி என்கின்ற வல்லமை, இவைகள் வல்லமைகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு, இலகுவான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு, எங்களுடைய போராட்டங்களை ஜெயித்து வாழ்வதற்கு இந்த வல்லமைகள் தரப்பட்டிருக்கிறது. இதனாலும் எங்களை நோக்கி நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றோமா? என்றால் பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழுகின்றோம். வார்த்தை என்கின்ற வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்துகிறோமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு இல்லையா? மனுஷ வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. ஒரு திருமணத்துக்கு போனோம்னு சொன்னால், அந்த திருமணத்தில் திருமண தம்பதிகர் என்ன சொல்லுவார்கள்? ஐ டூ சொல்லுவாங்களா? அந்த ஐ டூ என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இல்லையா? வாழ்க்கையை மாற்றுகிறது இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருமணம் என்கின்ற, ஒரு ஃபேமிலி என்கின்ற வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அதுவும் ஒரு அதிகாரம் உள்ளவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அது இன்னும் வல்லமை அதிகரிக்கின்றது. இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு நீதிபதி நிற்கின்றார். ஒரு குற்றவாளி அந்த இடத்துல நிற்கும் பொழுது நீதிபதி சொல்லுகின்றாரு நாட் கில்ட்டி என்று சொன்னார்னு சொன்னால், அது அந்த குற்றவாளியுடைய வாழ்க்கையே மாற்றுகின்றது. ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாக வருகிறது. ஏனென்றால் அந்த நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கும் பொழுது இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே சத்தியத்திலும் கிருபையிலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தை வேறு யாரும் அல்ல, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை ஒன்று, அந்த வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் ஒன்று. அந்த அதிகாரம், அந்த வல்லமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் தேவ வார்த்தையின் வல்லமை. பாகமம் 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலையும் பிழைக்கின்றான். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில பலத்தை தருகிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது இல்லையா? சங்கீதக்காரன் சொல்றான், இந்த வானங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டாகப்பட்டது என்று சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது. இந்த வானங்களே கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் உருவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். ஏன் பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை என்ன செய்கிறது? எங்களுடைய உணர்வுகளை மாற்றக்கூடியது, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு நிலையான வார்த்தையா இருக்கின்றது இல்லையா? என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் என்னுடைய கால்களுக்கு தீபமாகவும் அவருடைய வார்த்தை இருக்குது என்று சங்கீதம் 119 சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த உலகத்திலே வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு ஒரு டிரெக்ஷனை தந்து நாங்கள் நடப்பதற்கான வெளிச்சமாக, அந்த தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எரேமியா நாங்கள் பார்க்கின்றோம் 23வது அதிகாரத்தில் வேதம் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாம் அக்கினியாகவும் கண்மலைகளை என்னது பிளக்குற இல்ல நொறுக்குன்ற சம்மட்டியாகவும் இருக்குது என்று சொல்லி. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு முன்பாக தடையாக இருக்கின்ற கண்மலைகளை நொறுக்கக்கூடிய சம்மட்டியாக தேவனுடைய வார்த்தை என்ற வல்லமை இருக்கின்றது. அப்ப அந்த வார்த்தை என்கின்ற வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல.
இல்லையா? அப் இருக்குது, டவுன் இருக்குது, ஏற்றம் இருக்கிறது, தாழ்வு இருக்கின்றது. இந்த நிலையற்ற வாழ்க்கையில, இந்த நிலையற்ற சூழ்நிலைகளில், இந்த நிலையற்ற மனிதர்கள் மத்தியிலே நிலையானது ஒன்று இருக்குமா? ஏன் ஏசாயா 40 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, புல்லுலர்ந்து பூதிர்ந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏசாயா 55 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை புறப்பட்டு போனண்டா அது வெறுமையா திரும்பாதான். என்ன செய்யுமா? அது தன் கர்த்தருடைய காரியத்தை, அவர் விரும்புகிற காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் அந்த வார்த்தை திரும்பும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்க, அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகமளித்து நாங்கள் எங்களுடைய அழிவிலிருந்து எங்களை காக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அப்ப அவருடைய வார்த்தை எங்களிடத்தில் வரும் பொழுது அது என்னத்தை கொண்டு வருகிறது? சுகத்தை கொண்டு வருகின்றது, எங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகின்றது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்துகின்றோமா? அந்த வார்த்தைக்கு நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு தவக்கையை ஒரு ஹாட் வாட்டரில் சுடுதண்ணிக்குள்ள போட்டோம்னு சொன்னால் என்ன செய்யும்? தவக்க உடனே வெளியில் பாஞ்சிடும். ஆனால் ஒரு ஆறின தண்ணியை அது கொதிக்கிற தண்ணிக்குள்ள தவக்கையை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க செய்தால் என்ன செய்யும்? தவக்கைக்கு தெரியாது இந்த தண்ணி கொதிக்குது, சூடு கொஞ்சம் கொஞ்சமாக தவக்க அதுக்குள்ளேயே செத்து போயிடும். ஏன்? அதுக்கு குதிக்க தெரியாது, சூடு தெரியாமல். அதே போல தான் சிலவழில் நாங்கள் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை சத்துருவானவன் விலக்குவான். இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போறது எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. அப்ப நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் பேக் டு த பேசிக்ஸ். என்ன பேசிக்ஸ்? வேதம் தான் எங்களுடைய பேசிக் இல்லையா? எங்களுடைய அடிப்படை கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் செய்ய போகிற காரியம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் கண்டு அறிந்து அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். இந்த புதிய வருஷத்திலே இதுவரையும் எங்களுக்குள்ளே ஏற்படாத ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நான் வளர வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையில வளரப்போகின்றோம். நாங்கள் ஊழியம் செய்யலாம், நாங்கள் வேற காரியங்கள் செய்யலாம், நன்மைகள் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே வளர்ந்தால்தான் ஆவியிலே எங்களினாலே வளர முடியும். அதை நாங்கள் என்னென்னா நாங்கள் முதலாவது விடுகிறது, ஊழியத்தில் பிஸி ஆகிடுவோம், வெளி காரியங்களில் பிஸி ஆகிடுவோம். என்னத்தை முதலாவது செய்யாமல் விடுறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காமல் விடுகிறோம், ஜெபத்தை கைவிட்டுகின்றோம். இந்த பேசிக்கான ஆண்டவர்களுக்கு கொடுத்த அந்த வல்லமைகளை விட்டு விலகிவிட்டு நாங்கள் இந்த உலகத்திலே பிஸி ஆகின்றோம். ஆனால் இன்றைய நாளும் ஆண்டவர் இந்த வருஷத்திலே எங்களை செய்ய சொல்லுகிற காரியம் அவருடைய வார்த்தைக்கு திரும்பும்படியாக சொல்லுகின்றார். யோவான் 1 அதிகாரத்திலே 1 வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையினாலதான் எல்லாம் உண்டானது. சங்கீதம் 33 அதிகாரத்தில் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாக்கப்பட்டது. வானங்கள் உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு முன்பாக என்ன இருந்தது? வெறுமை தான் இருந்தது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த வானங்கள், இந்த மலைகள், இந்த பூமி ஆகட்டும், நாங்கள் பார்க்கின்ற நட்சத்திரங்கள் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், இந்த கோள்கள் ஆகட்டும், இவைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாக என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. தேவன் இருந்தார், அவருடைய வார்த்தையாகிய இயேசு இருந்தார், அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அங்கே அந்த வார்த்தை பேசப்பட்ட போது அந்த வார்த்தையினாலதான் இந்த வானமே உண்டானதான். ஒன்றும் இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வசனத்துக்கு உண்டு. ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா, இப்ப ரச்சிக்கறி செய்யணும்னா என்ன தேவை? ரச்சி தேவை இல்லையா? புட்டு செய்யணும்னு சொன்னா என்ன வேணும்? மா தேவை. மா இருந்தா தான் புட்டு செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை எப்படின்னு சொன்னா, ஒன்று மூலப்பொருட்கள் இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலே உருவாக்குற வல்லமையை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில இது இல்லை அது இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். எது இல்லாவிட்டாலும் தேவனுடைய வசனம் எங்களுக்கு கையில இருக்கிறபடினாலே அந்த வசனம் ஒரு உருவாக்குற வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம், உருவாக்கும் வல்லமையை இந்த வசனம் கொண்டு வருகின்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெயிண்டர் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேன்வஸை வச்சுக்கொண்டு அதை கீற போகின்றார். இப்போ அவர் கீறினால்தான் அந்த படம் அங்கே வரையப்படும் இல்லையா? ஆனால் இப்போ ஏஐ வந்துட்டுது. இப்போ ஏஐயில் பார்க்குறேன் நான், சில பேர் 6 பேக்கோடையெல்லாம் படம் போடுறாங்க. என்னடா இவன் நேற்று தொந்தியோடு இருந்தானே, வண்டியோடு இருந்தானே, இன்றைக்கு 6 பேக்கோட படம் போடுறான்னு பார்த்தா அது ஏஐயா? இப்போ இந்த ஏஐக்கு நாங்கள் சொல்ல சொல்ல அந்த ஏஐ எங்களை மாற்றுதான். அது என்னத்தை தான் மாற்றினாலும் அது போலி.
அந்த தொந்தி அந்த வண்டி அங்க குறையல, இங்கே ஒரு போலியான ஒரு பிம்பத்தை அது கீறி கொடுக்கின்றது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. அவர் அங்கே செயல்பட தேவையில்லை, அவர் பேச பேச அங்கே அது உருவாகி கொண்டிருக்கும். அதுதான் அந்த உருவாக்கத்தினுடைய வல்லமையா இருக்கின்றது. அங்கே ஒரு காரியம் தேவையில்லை, அவர் வந்து உருவாக்கும் பொழுது அது உண்மையான உருவாக்குதலாக இருக்கின்றது. அது போலியான ஒரு ஏஐ உருவாக்கம் இல்லை, இது உண்மையான உருவாக்குதல். அதனால தான் அவருடைய வார்த்தைக்கு வந்து உருவாக்கும் வல்லமை உண்டது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அப்ப இந்த வெளிச்சம் வந்து ஆண்டவர் வந்து ஏற்கனவே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கி விட்டார். அப்ப இந்த பூமியை உண்டாக்கி விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே இருந்த தேவதூதர்கள் ஒருவனாக சத்துரு வந்து ஆண்டவருக்கு எதிராக எழும்பி ஆண்டவருடைய சிங்காசனத்தை விட தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணியதினாலே சத்துருவாகிய சாத்தானையும் அவனோடு கூட 1/3 பங்கு உள்ள தேவதூதர்களையும் ஆண்டவர் இந்த பூலோகத்திலே தள்ளி விடுகிறார், இந்த பூமியில. இப்ப இந்த பூமியிலே வந்த அவன் வந்து என்ன செய்கிறான்? இந்த இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கீனமாக்கி விடுகின்றான். இந்த பூமியிலே இருளும் ஒழுங்கீனமும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் இந்த பூமியை மீண்டும் வெளிச்சமாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த சத்துரு, இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு மனுஷனை உண்டாக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வரும் பொழுது இங்கே வெறும் இருள் தான் இருந்தது. அந்த இருளில் அவர் சொன்ன காரியம் என்ன? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவருடைய வார்த்தையை சொன்னாரு. அவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப வெளிச்சம் எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? எந்த மூலப்பொருள் இருந்து வந்தது? இப்ப வெளிச்சம் வரணும்னா என்ன செய்வோம்? நாங்க ஒரு விறகு வேணும் இல்லையா, இல்லாட்டி ஒரு தீப்பெட்டி வேணும் இல்லையா? வெளிச்சத்துக்கு ஏதாவது ஒரு காரியம், ஒரு மூலப்பொருள் தேவை. ஆனால் ஆண்டவருக்கு மூலப்பொருள் தேவையில்லை. ஏனென்றால் அந்த வல்லமை தேவனுடைய வசனத்திலே இருக்கின்றது. அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது அந்த இருளை கிழித்து கொண்டு அந்த வெளிச்சம் வந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னென்ன காரியங்கள் இருளாக இருக்கின்றதோ அந்த இடத்திலே தேவனுடைய வசனம் பேசப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் இருளை கிழித்து கொண்டு அவருடைய வெளிச்சம் வந்து உருவாக்குகிற வல்லமை வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடும். அப்ப அதனாலதான் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய போராட்டங்களை நினைத்து நாங்கள் சோர்ந்து போயிருக்காமல், ஆண்டவரை விட்டு விலகி போகாமல், எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலிருந்து விலகி போகாமல் தேவனுடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒளியை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றாரு. ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுது என்றாரு, பிரியுது. ஜலத்திலிருந்து வெட்டாந்தரை பிரிய கடவுது என்றாரு, அது பிரியுது. அவர் சொல்ல சொல்ல அங்கு ஆகுது. அங்கே புல்லும் பூண்டும் ஏற்படட்டும் என்று சொல்லுகிறார். அங்கே அதுகள் தோன்றுகின்றது. அங்கே ஜீவ தந்துகள் தோன்றுகிறது. எல்லாம் என்னத்திலிருந்து தோன்றிச்சுது? ஒன்றுமே இல்லை, அவருடைய வார்த்தையிலிருந்து தோன்றியது. பாருங்க, அநேக நேரங்களில் நாங்கள் இடிந்து விழுந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களால் முடியாதப்பா, எங்களால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை, சாத்தியமே இல்லை. அப்படியான சாத்தியமற்ற தன்மைகளிலும் தேவனுடைய வசனம் பேசப்படும் பொழுது ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தில் இருந்து ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க கூடாது. அப்ப அவர் பேச பேச அங்க மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப விசுவாசத்தினாலே நாங்க என்னத்தை விசுவாசிக்கிறோம்? இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால்தான் உருவாக்கப்பட்டது. காணப்படுகிறவைகள், இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாலே உண்டாகவில்லையா? இப்ப காணப்படுகிறவை தோன்றப்படுகிறவைகள் என்னது? ஒரு காரியம் இருக்கின்றது, அந்த காரியத்தை வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யவில்லை. இந்த உலகத்தை தோற்றுவதற்கு அவர் இன்னொரு இடத்துல கல்லையும் மண்ணையும் எடுத்து இந்த உலகத்தை தோற்றவில்லை. மாறாக அவருடைய வார்த்தை உருவாக்கியது. அதான் இந்த உருவாக்குகிற வல்லமை. இந்த உருவாக்குற வல்லமை எல்லாருக்குமே இல்லை. இந்த நாளில் நாங்கள் என்னென்ன எல்லாத்தையும் கண்ணால பார்க்கிறோமோ அதெல்லாம் உருவாக்கப்பட்டது அவருடைய வார்த்தையினால. இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும், என்னத்தை பார்த்தாலும், வானங்களோ நட்சத்திரங்களோ, நாங்கள் பிரமித்து நாங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற எல்லா காரியங்களும், நட்சத்திரங்களாகட்டும், வானங்களாகட்டும், மலைகளாகட்டும், சமுத்திரங்களாகட்டும், எல்லா காரியங்களும் அவருடைய வார்த்தையினாலே தோன்றியது. அது அவர் அந்த அவ்வளவு வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தையாக இருக்கின்றது.
அதுதான் விசுவாசத்தினாலே நாங்கள் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. அதே போல சங்கீதம் 33வது அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போம். 33வது அதிகாரத்தில் 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால தான் என்னதான் வானங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்திலே ஆகட்டும், இந்த உலகம் எல்லாமே வெறுமையா இருந்தது. ஆண்டவர் இருந்தாரு, ஆண்டவரோட அவருடைய வார்த்தை இருந்தது. அவர் சொல்ல சொல்ல அங்கே வானங்கள் உருவாகியது. அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை வேறு யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அப்ப இந்த உலகத்திலே தோன்றினவைகள், நாங்கள் காண்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வார்த்தை என்கின்ற சத்திய வார்த்தை என்கின்ற இயேசு கிறிஸ்துவினாலே தான் இவைகள் எல்லாம் தோன்றப்பட்டது. அப்ப அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை என்று யோசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தை தான் அதிகாரத்திலேயே உச்சம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33:9 சொல்லுகின்றது. அவர் சொல்ல என்ன நடக்குமா? ஆகும். அவர் சொல்ல சொல்ல அங்கே காரியங்கள் ஆகிக்கொண்டிருந்தது. அவர் கட்டளையிடும் போது அது காற்றும் கடலும் நிற்கக்கூடிய ஒரு வல்லமை அவரிடத்தில் இருந்தது என்பதைத்தான் நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகங்கள் ஆகட்டும், எல்லா காரியங்களும் ஆகட்டும், அவருடைய வார்த்தையினால தான் உருவாக்கப்பட்டது. அதான் எரேமியா 23:29 சொல்லுகிறது, என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று சொல்லுகிறது. ஒரு அக்கினிக்கு எவ்வளவு வெள்ளமை இருக்கின்றதோ, ஒரு கண்மலையை நொறுக்கிறதுக்கு ஒரு சம்மட்டிக்கு எவ்வளவு வெள்ளமை இருக்கின்றதோ, அதே போல தேவனுடைய வார்த்தையும் வெள்ளமை நிறைந்ததா இருக்கிறது. இந்த வார்த்தை எங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையின் வல்லமையை அறியாமல், இந்த வார்த்தை இடத்திலே திரும்பாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற சூழ்நிலைகளோடு நாங்கள் போராடுகிறோம். ஆனால் எங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் வல்லமையினாலே நாங்கள் காரியங்களை உருவாக்கக்கூடும் என்கின்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கின்றது. அதுதான் ஏசாயா 55வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 11வது வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திலே திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்காக வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததுன்னு சொன்னா அது வெறுமையாய் திரும்பாது. இதனால் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை வாக்குத்தத்தங்கள் அது அந்த வேதத்திலிருந்து துள்ளி எங்களோடு பேசி இருக்கின்றது. அது பேசும் பொழுது அது ரேமா வார்த்தையாக எங்களிடத்திலே வருகின்றது. அது என்னது? பேசுகிற வார்த்தை. ஒரு பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை ஒன்று. ஆண்டவர் அங்கே கடல்லே போகும் பொழுது காற்றும் கடலும் அங்கே கொந்தளித்த போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அமைதலா இரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவர் அதட்டினதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் அதட்டும் பொழுது இவர் சீஷர்கள் எல்லாம் பார்த்து, இவர் யாரோ காற்றையும் கடலையும் கூட அதட்டுகிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். பாருங்க, ஏன் காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்தது? ஏனென்றால் காற்றையும் கடலையும் உருவாக்கினவரே அவர் தான். ஏண்டா நாங்கள் பார்க்குற காரியம், இன்றைய நாளில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுகிற ப்ராப்ளம் ஆகட்டும், என்ன பிரச்சனைகள் ஆகட்டும், சூழ்நிலை என்னத்தை பார்க்குறோமோ அது எல்லாமே தேவனுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டபடினாலே அவர் உருவாக்கினவர் சொன்னால் அது அமைதலாகும். எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அமைதலாகும். ஏனென்றால் அவருக்கு தான் அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி இல்லையா? அவர் தான் அதிகாரத்திலேயே மேன்மையானவராக இருக்கின்றார். இந்த இடத்துல அவைகள் அந்த வாயின் வார்த்தை தான் என்னவாம்? வானங்களை உருவாக்கியதாம். வாயின் சுவாசத்தினாலே அவைகள் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. நாங்கள் அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசிச்சோம் என்று சொன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஆர்மி கேம்புக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால், அந்த ஆர்மி கேம்பில் ஆர்மி எல்லாருமே அவர்கள் சிரித்து பேசி கொண்டு இருப்பார்கள். சரியா? அது 1000 ஆர்மியாக இருக்கலாம், போர் வீரர்களாக இருக்கலாம், இல்லாட்டி 10,000 போர் வீரர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த கொமாண்டர் அந்த இடத்துல அட்டென்ஷன் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? அவர்கள் எவ்வளவு சிரித்து விளையாடி கொண்டிருந்தாலும், அவர்கள் எவ்வளவு கேலி பேச்சு பேசி கொண்டிருந்தாலும், அந்த அட்டென்ஷன் என்று சொன்ன வார்த்தை பேசப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாருமே அந்த அட்டென்ஷனில் நிற்பார்கள். ஏன்? அந்த வார்த்தை பேசுகிறவர் மேலே இருக்கிற அதிகாரம் அது. அதே போலதான் இந்த உலகத்திலே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அலங்கோலங்கள், எவ்வளவு அழிவுகள், எவ்வளவு ஒழுக்கவீனங்கள் இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தை பேசும் பொழுது அவைகள் எல்லாம் என்ன நடக்குது? உடனே அட்டென்ஷன் ஆகி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கீனங்கள் வரும்பொழுது, அலங்கோலங்கள் வரும்பொழுது அவற்றை பார்த்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் எங்க திரும்பணும்?
தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும். ஏனென்றால் அவைகளை ஒழுங்காக்குகிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு தான் இருக்கின்றது, அந்த அதிகாரத்துக்கு தான் இருக்கின்றது. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மனுஷன் இறப்பது மிகவும் கொடூரமானது இல்லையா? ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஹார்ட் பீட் பண்ணுறது நிப்பாட்டப்படுது. இது ஹார்ட் பீட் நிப்பாட்டப்பட்டோன்னா, இந்த இதயம் துடிக்கிறது நிப்பாட்டப்பட்டோன்னே என்ன நடக்குது? ரத்தங்கள் எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகிறது நிப்பாட்டப்படுகின்றது. அப்போ ரத்தம் போகாட்டி என்ன போகாது? ஆக்சிஜன் போகாட்டு. மூளையினுடைய அந்த உயிரணுக்கள் 3 to 10 நிமிஷத்துக்குள்ள ஆக்சிஜன் போகாட்டி இறந்து விடுமா. பாருங்க, இந்த மூளை மற்றும் இந்த கார்டியோ மசில்ஸ், நியூரோன்ஸ் எல்லாம் ஒரு முறை செத்தா, ஒரு முறை அழிஞ்சுன்னு சொன்னால் அதை மீள சீர்திருத்த முடியாது, ரிவைவ் பண்ண முடியாது, அது ரிஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ லிவர் ஒரு 6 to 12 வீக்கில் ஒரு ஆளுடைய லிவரை வெட்டி ஆப்ரேஷன் செய்தாலும் கூட அது 6 to 12 வீக்கில் திரும்ப ரீஜெனரேட் ஆகிடுமா. அதாவது முள் லிவர் வளர்ந்து வந்துடும். ஆனால் இந்த மூளை ஆகட்டும், இந்த நியூரோன்ஸ் ஆகட்டும், இது 3 to 10 நிமிஷத்துக்குள்ள செத்துதுன்னு சொன்னால் அது செத்தது தான், அதை உயிர்ப்பிக்க முடியாது. பாருங்க, 3 நிமிஷம் இல்லை. இது என்னது? இது உலகத்தின் நியதி. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவாங்க, அவங்களோட மூளை செத்துதுன்னு சொன்னால் அது அவ்வளோதான், ஆக்சிஜன் போகாட்டி அவ்வளோதான். இது உலகத்தின் நியதி. ஆனால் ஆண்டவருடைய நியதி என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படின்னு சொன்னா, இந்த இறந்து போனது, இது 3 நிமிஷம் இல்ல, 4 நாள் இறந்து போன லாசருவை ஆண்டவர் சொல்றார், லாசருவே வெளியால வாண்டு சொல்லும் பொழுது அந்த உயிரணுக்கள் எது செத்து போனது, எது ரீஜெனரேட் பண்ணாது என்று சொன்னார்களோ அந்த உயிரணுக்கள் என்னது? அது திரும்பவும் உயிர்த்து. யோசிச்சு பாருங்க, அங்க லாசரு செத்து போயிருக்கின்றான், அவனுடைய சரீரம் அழுகி கொண்டிருக்கின்றது, உயிரணுக்கள் எல்லாம் செத்து அங்க பாக்டீரியா டீகம்போஸ் பண்ணி கொண்டிருக்குது அவனுடைய சரீரம். 4 நாள் ஆயிற்று. இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. அந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது அந்த உயிரணுக்கள் என்ன செய்யப்படுகிறது? மீண்டும் உருவாக்கப்படுகிறது. எந்த நியூரோன்ஸ், எந்த ஹார்ட் மசில்ஸ் திரும்ப ரீஜெனரேட் பண்ணாது என்று டாக்டர் சொல்றாங்களோ அதெல்லாம் என்னது? திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணி இருதயம் துடிக்க தொடங்கி, ரத்தம் ஓட தொடங்கி, அந்த இடத்திலே மரணம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாதாளம் லாசருவை விடுதலை செய்தது. ஏனென்றால் தேவனுடைய வசனம் என்னது? உருவாக்குகின்ற வல்லமையை கொண்ட வசனமாக இருக்கின்றது. இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த வசனத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் 11வது அதிகாரத்தில் 43வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இவைகள் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரக்க சத்தமிட்டு கூப்பிட்டார். நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே அவருடைய குரலினாலே, அவருடைய சத்தத்தினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை பார்க்கின்றோம். ஏன் அவர் சத்தத்தினால? என்றால் யோவான் 6ம் அதிகாரம் 63வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியே உயிர்ப்பிக்கும், மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது, நான் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனாவும் இருக்குது என்று சொல்றாரு. அப்ப அந்த ஆவியான ஜீவனான வார்த்தைகள் வரும்போது என்ன செய்யுது? அது உயிர்ப்பிக்கின்றது, அது உருவாக்குகின்றது. அப்ப ஆண்டவர் அங்க அநேக இடத்துல எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக, லாசருவே வெளியே வா, இப்படி அநேக இடங்களில் தன்னுடைய சத்தத்தை கொண்டு அவர் ஒரு அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏன்? அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஒரு அதிகாரம் உண்டு. எல்லா காரியங்களும் கீழ்ப்படுத்துகிற ஒரு அதிகாரம் அவருடைய சத்தத்துக்கு இருக்கின்றது. நாங்கள் யோவான் 6வது அதிகாரத்தில் 63வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப அவருடைய வசனங்கள், இந்த வேத வசனங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீட் பண்ணு சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உயிர்ப்பிக்கிற வசனம், இது உருவாக்குற வல்லமை கொண்ட வசனம். இது எங்களை மறுரூபப்படுத்துகின்ற, எங்களுக்கு ரட்சிப்பை தருகிற வல்லமையை கொண்ட இந்த வசனங்கள் எங்களுடைய கரத்தில் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலைகள் இருக்கிறதா? இருக்குது. அந்த மரித்து போன சூழ்நிலைகளுக்கு எது பதிலாக ஆண்டவர் தந்திருக்கிறார்? இந்த வசனங்களை தந்திருக்கிறாரு. ஏனென்றால் இது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது. இந்த வசனங்கள் வரும் பொழுது அது உயிர் கொடுத்து, அது பலத்தை கொடுத்து, அது சத்துவத்தை கொடுத்து அங்கே ஒரு மாறுதலை கொண்டு வருகிற வசனங்களாக இருக்கின்றது. ஒரு மனிதன் திடீரென்று கீழே விழுந்து அவனோட ஹார்ட் பீட் வராட்டி என்ன செய்வாங்க? சிபிஆர் செய்வாங்களா?
யார் இங்கே நரேஷ் சிபிஆர் செய்வீங்களா நீங்கள்? நரேஷ் சிபிஆர் என்ன செய்யறது? போய் நெஞ்சு அமர்த்தி அமர்த்தி என்னது திரும்பவும் அந்த இருதயத்துக்கு உயிர் கொடுப்பதற்காக அவர்கள் அமர்த்துவாங்க. அமர்த்தியும் அங்கே உயிர் வேற இல்லை. நரேஷ் என்ன செய்வீங்க அடுத்ததா? எலக்ட்ரிக் ஷாக் கொண்டு கொடுப்பாங்க. கொண்டு வந்து இப்படி வச்சு அடிச்சா பட்டாக்குன்னோட உடனே என்னது நின்று போன இருதயம் திரும்ப துடிக்க தொடங்கும். எங்களோட வாழ்க்கையில் அநேகமான மரித்து போன காரியங்கள் இருக்குது. இந்த மரித்து போன காரியத்துக்கு என்ன செய்யறோம்? நாங்கள் சிபிஆர் செய்கிறோம். ஆண்டவரே உயிர் இப்படியாவது இந்த உயிரடா உயிரடா என்று அமர்த்தி 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 கடைசியாக களைச்சு போகிறோம். களைச்சு போயிட்டு ஏலாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து தன் வார்த்தை என்கின்ற எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு இப்படி அடித்தோடனே பட்டாருண்டு எது மரித்து போயிருந்ததோ அது திரும்ப உயிரெடுத்து அது துடிக்க தொடங்குகின்றது. இதனால் எங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலைகளில் மரித்து போன காரியங்களுக்கு எங்களுடைய பலம் அவசியம் இல்லை. என்ன தேவை? இந்த உயிரை கொடுக்கின்ற உருவாக்குகின்ற வல்லமை கொண்டிருக்கிற தேவனுடைய வசனம் தேவை. அதனால இந்த வசனத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். அதனால இந்த வசனத்தை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாஞ்சித்து ஒரு வாழ்க்கையை வாழுவோமாயின் எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன உயிருள்ள ஜீவனுள்ள ஆவியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் இல்லையா? இன்றைய நாள் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கை எங்கே சென்று கொண்டு இருக்கின்றது? ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில நடந்து கொண்டிருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் இன்றைய இந்த வார்த்தைக்கு நாங்கள் திரும்ப வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்போ முதலாவது அது செய்கிற காரியம் அது வந்து எங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும் வல்லமையை கொண்டு வருகின்றது. இரண்டாவது அது செய்கிற காரியம் இது மறுரூபப்படுத்தும் வல்லமையை கொண்டுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றது. இந்த வார்த்தை ஒருவனிடத்திலே வரும் பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய செய்கைகளை மாற்றக்கூடியத வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு என்னது சொல்றாங்க, சட்டியில் இருக்கிறது அகப்பையில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? சட்டியில் என்ன போட்டிருக்கிறாங்கன்றது அகப்பையில் வெளியில் எடுத்து வந்தால் தான் தெரியும். இன்றைக்கு எங்களோட வீட்டில் ஒரு தோசை செய்திருந்தாங்க, அதுக்கு உப்பு போட மறந்துட்டாங்கன்றது கையில் எடுத்து சாப்பிட்டா அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்ன சொல்லணும்னா செயல் வெளியால் வந்த அப்புறம் தான் தெரியும் உள்ளுக்குள்ள என்ன இருந்தது என்று சொல்லி சட்டிக்குள்ள. அதே போல எங்களுடைய செயல்கள் தான் என்னது எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகின்றது. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யும்னு சொன்னா எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து எங்களை இருதயத்தை மாற்றுகின்றது. இந்த இருதயத்திலே ஏற்படுகிற மாற்றத்தின் நிமித்தம் எங்களுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. கொலைகாரனை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. பாவிகளை நற்கிரியைகள் செய்கிற மனுஷனாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. அப்ப மறுரூபம் என்பது ஒரு மாற்றம் இல்ல. பழைய சைக்கிளுக்கு பட்டி தட்டி போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த இது புதுசுன்னு கொண்டு போய் காட்டுறது இல்லை. இல்லை, இது வந்து மறுரூபம் என்பது சைக்கிள் இல்லை. சைக்கிளை வந்து காரா மாத்துற மாதிரி இன்றைய ஆண்டவர் எங்களை வந்து மாற்றி இருக்கின்றார். அது மாற்றம் எப்படி வந்தது? இந்த வசனம். இந்த வசனத்தை நாங்கள் கேட்காமல் எங்களிடத்திலே ஒரு மாறுதல் வர முடியாது. இந்த வசனத்தை நாங்கள் கீழ்ப்படியாமல் எங்களிடத்திலே ஒரு மாறுதல் வர முடியாது. நாங்கள் பார்க்கிறோம் 2 நாளாகமம் 34வது அதிகாரத்திலே ஜோசியா என்கின்ற ராஜா இருந்தார். இவர் தன்னுடைய 8வது வயசுலே ராஜாவா வந்திருக்கிறார். 31 ஆண்டுகள் அங்கே ஆண்டவருக்கு சித்தத்தோடு ராஜ்யம் பண்ணினார். ஆனால் இவர் ராஜாவாக வரும் பொழுது அந்த நாட்டிலே வந்து விக்கிர ஆராதனைகளும் பாவங்களும் நிறைந்த நாடா இருந்தது. தேவனை விட்டு அவர்கள் விலகி போயிருந்த நாட்களாக இருந்தது. அந்த நாட்களிலே அவர்கள் வந்து அந்த ஆசாரியன் வந்து கோயிலை வந்து ஒன்றை கண்டுபிடிச்சு எடுக்கிறான். என்னத்தை கண்டுபிடிச்சு எடுக்கிறான்டா? இலக்கியா என்கின்ற ஆசாரியன் என்னத்தை கண்டுபிடிச்சு எடுத்தான்னு சொன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்து எடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி தான் பைபிள் எங்க வச்சவன்னு மறந்துட்டான் அவன். அவன் ஒரு ஆள் மறக்கல, அந்த நாடே மறந்து போயிட்டு நாட்டுக்கே தெரியாது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கே என்று சொல்லி துளைச்சு போட்டாங்க. இங்கே இலக்கியா எடுத்து வந்து அதை சப்பான் என்கின்ற அந்த சம்பிரதாயத்தை கொடுக்குறான். அதாவது ராஜாவுடைய அசிஸ்டண்ட்டை கொடுக்குறான். அந்த அசிஸ்டன்ட் வந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கின்றான். இப்போ யோசியா ராஜா என்ன செய்தார் என்பதை பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவன் அழுது மனம் திரும்பினான். அந்த வசனம் என்ன செய்கிறது? இந்த வசனம் பேசப்படுகின்றது. பேசப்படுகிற வசனம் எங்க போகுது? நாங்க பேசுகிறது இந்த காதுல வந்து இந்த காதால வெளியில போயிடுது. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யுது? இந்த காதுக்கால வந்து இந்த இருதயத்துல போய் இந்த இருதயத்தை ஊட குத்துகின்றது. அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா
கிழித்து போடுகிறானாம், அவன் வஸ்திரத்தை கிழிச்சு போடுறானாம். இன்றைனாலும் நாங்களும் அநேக வஸ்திரங்களை தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், முகமூடி வெளிவேஷம் என்கின்ற வஸ்திரங்கள். ஆனால் இந்த வசனம் பேசப்படும் பொழுது, இந்த வசனம் எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை எங்களுக்கு உணர்த்தும் பொழுது, எங்களிடத்தில் இருக்கிற தப்பிதங்களை உணர்த்தும் பொழுது, எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற அங்கே தவறான சிந்தனைகளை உணர்த்தும் போது என்ன செய்கிறோம் என்று சொன்னா, இந்த வெளிவேஷம் எல்லாவற்றையும் நாங்கள் கிழித்து போடுகின்றோம். யோசிச்சு பாருங்க, யாராவது எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிறதை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நான் உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், நீங்கள் நல்லதாக தான் நினைச்சு கொண்டிருக்கிறீங்கன்ட்டு. ஏண்டா எங்களுக்கு ஒரு இருதயத்துக்குள்ளே சென்று நாங்கள் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை பார்க்க முடியாது. ஆனால் இந்த வசனம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் வரும் பொழுது நாங்கள் நிர்வாணியாகி விடுகின்றோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தேடி வருகின்றாரு. இவர்கள் பாவம் செய்துட்டு இருக்கிறார்கள். ஆதாம் நீ எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த வசனத்தை கேட்டு ஆதாம் ஒளிஞ்சிருந்தோன்னு சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன். இந்த வசனம் பேசப்படும் பொழுது நாங்கள் மறைவிலே செய்கிற பாவங்கள், மற்றவர்களுக்கு தெரியாமல் வாழுகிற வாழ்க்கைகள், ஒருவருமே கண்டுபிடிக்காத தப்பிதங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற பொறாமைகள், வஞ்சகங்கள், கோபங்கள், சண்டைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களியாட்டங்கள், இது எல்லாம் இந்த வசனம் என்ன வரும்பொழுது என்ன செய்யறது? எங்களுடைய வெளித்திரையை, எங்களுடைய வேஷத்தை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு எங்களை நிர்வாணியாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்காட்டுது. ஏன் நிப்பாட்டுது? நிர்வாணியாக எங்களை வெட்கப்படுத்துறதுக்கா நிப்பாட்டுது இந்த வசனம்? இல்ல, நாங்கள் எங்களுடைய நிலை அறிந்து தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் எங்களை நிர்வாணியாக நிப்பாட்டுகின்றது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதான் இந்த வசனத்தை வாசிக்கணும். இதனால பாவ பழக்கத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கின்றதா? மறைவான பாவங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றதா? பொறாமைகள், மனஸ்தாபங்கள், மன்னிப்பின்மைகள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றதா? கசப்புகள் இருக்கிறதா? அதை எப்படி வெளியால் எடுத்துக்கொண்டு போறது? இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆனால் இது வாசிக்கும் பொழுது இது குத்துதே, இது குடையுதே, இது நோவுதே, இது என்னை நிர்வாணியாக மாற்றுகிறதே என்று சொல்லி நாங்கள் இதை தள்ளி வைக்க முடியாது. ஏன் இது ஏன் எங்களை நிர்வாணிகளாக மாற்றுகின்றது? நாங்கள் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இது எங்களை நிர்வாணமாக காட்டுகின்றது. அங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, யாரு? சப்பான். இந்த சப்ரதியாகிய சப்பான் தான் இதை வாசிக்கிறாரு. இலக்கியா யாரு? இலக்கிய ஆசாரியன். ஆசாரியன் இந்த புஸ்தகத்தை கண்டுபிடிச்சு இங்க சப்பான் இடத்தை கொடுக்கு. சப்பான் யாரு? சப்ரதாயியான்னு சொன்னா, அதாவது அரசனுக்கு கீழே இருக்கிற செக்ரட்டரி மாதிரி, சரியா? இப்ப செக்ரட்டரி கொடுத்தா, செக்ரட்டரி வேதம் தெரிஞ்சவரா? வேதம் தெரிஞ்சவரா செக்ரட்டரி? செக்ரட்டரிக்கு ஒன்றும் தெரியாது. அங்க இந்த புஸ்தகம் துளைஞ்சு போய் கனவரசம் ஆயிட்டுது. இப்பதான் தூசு தட்டி எடுத்துக்கொண்டு வராங்க. எடுத்துக்கொண்டு செக்ரட்டரி வாசிக்கும் பொழுது ராஜா யோசிக்கல, இவனுடைய செக்ரட்டரி தானே, இவன் என்னத்தை வாசிக்க போறான்னு யோசிக்கல. ஆனால் ஏன் வாசிச்சது கழுதையா இருந்தாலும் கூட அந்த கழுத தேவனுடைய வசனத்தை பேசிச்சதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? பிள்ளையானோட ஆண்டவர் எப்படி காய்ச்சாரு? கழுதைய வச்சு காய்ச்சாரு. பாருங்க, இந்த வசனத்துக்கு இருக்கிற வல்லமை எப்படின்னு சொன்னால், யார் பேசினாலும் இந்த வசனம் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே நுழையும். இந்த வசனம் எங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போடும், எங்களுடைய வேஷத்தை, முகமூடியை கிழித்து போட்டு ஆண்டவருக்கு முன்பாக நிர்வாணியாக நாங்கள் இருக்கிற பிரகாரமாக எங்களை நிற்க செய்யும். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் நாங்கள் இருக்கிற பிரகாரமாக எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். எங்களுடைய பாவங்களை அறிந்து, எங்களுடைய தப்புகளை அறிந்து, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அன்பு செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். மனிதர்களுக்காக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்காக நாங்கள் அவர்களை ப்ளீஸ் பண்றதுக்கு காரியங்கள் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக போகும் பொழுது நிர்வாணியாக எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தவறான எண்ணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் முன்பாக வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் இரக்கம் நிறைந்தவராக, அன்பு நிறைந்தவராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் தன்னுடைய பிள்ளைகளாக. அப்ப இந்த வசனம் என்ன செய்கிறது? ஆண்டவரிடத்தில் எங்களை தள்ளுகின்றது, எங்களிடத்தில் ஒரு மறுரூபம் ஏற்படுத்தும்படிக்காக. அதனால இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். இதனால நீங்க எத்தனை வருஷமா இந்த சர்ச்சுக்கு வாரீங்கன்றது முக்கியம் இல்லை. சண்டே வரணும்ன்றதுக்காண்டு வரலாம், ஏன் டியூஸ்டே வரலாம், உபவாச ஜெபத்துக்கு வரலாம். ஆனால் எல்லாவற்றையிலையும் பார்க்க இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான், இந்த வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுதுதான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்குள்ளே ஏற்படுகின்றது.
இந்த வசனங்களை வாசிக்காமல், இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று எங்களை அழைத்துக் கொள்ள முடியாது. உலகத்திலே நாங்கள் ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழுவதற்கு இந்த வசனத்தின் வல்லமை அவசியம். அதனாலே நாங்கள் இந்த வசனத்துக்கு திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எபிரேயர் 4வது அதிகாரத்திலே இந்த வசனத்தை குறித்து சொல்லுகின்றது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. இந்த வசனம் எப்படியாம்? இந்த வசனம் முதல் நாங்கள் பார்த்தோம் சம்மட்டி மாதிரி. சம்மட்டி என்ன செய்யும்? நொறுக்கும் இல்லையா? தடைகளை நொறுக்கும், கண்மலையை நொறுக்குன்ற சம்மட்டி. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி இது உருவ குத்துகின்ற என்று வசனத்தை இதன்றாங்க. என்ற சில வேளைகளில் இந்த வசனம் என்ன செய்கிறது? தேவையான நேரத்தில் தேவையான வடிவிலே வெள்ளமையிலே எங்களுக்கு உதவி செய்கின்றது. எங்களுக்கு தடைகள் வரும்பொழுது அது கண்மலையை நொறுக்கின்ற சம்மட்டி போல, எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எரிக்கின்ற அக்கினி போல இந்த வசனம் பெறுகின்றது. ஆனால் சில வேளையில் எங்களை மறுரூபப்படுத்துவதற்கு, எங்களுடைய தவறுகளை உணர்த்தி நாங்கள் தேவன் பக்கம் சாய்வதற்கு இது எப்படி வருதாம்? இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம் போல வருகின்றது. இது ஆளை கொலை செய்கிற அருவாள் இல்லை. இது அறுவை சிகிச்சையில பாவிக்கின்ற அந்த அறுவை சிகிச்சை கத்தி போல வருகின்றது. இந்த அறுவை சிகிச்சையில பாவிக்கிற அந்த கத்தி எப்படி இருக்கும்? சின்னனா ஷார்ப்பா இருக்கும். அது என்னது? அது ஒரு ஆளுக்கு உடம்புல கட்டி வந்துட்டுதா, இப்போ டாக்டர் என்ன செய்வாங்க? அந்த அறுவை சிகிச்சை அந்த கத்தியை வச்சு என்ன செய்வாங்க? அந்த கட்டியை மட்டும் வெட்டி எடுக்கக்கூடிய தன்மை. நல்ல நல்ல பாகத்தை அல்ல, அது அழிவை கொண்டு வருகிற பாகத்தை மட்டும் வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு ப்ரிசைஸான இன்டென்ஷனோட செய்யக்கூடிய ஒரு கத்தி. அதே போல இந்த வார்த்தையும். இந்த வார்த்தை வரும்பொழுது என்ன செய்யறது? எங்களை உருவ குத்துகின்றது. என்ன சொல்லுகிறது இங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஜீவனும் வெள்ளமை உள்ளதாகவும் இருக்கின்றது, இருபுறமும் கல்லுக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாம். இதனால எந்த பட்டயமும் இவ்வளவு ஆழமாக எங்களுடைய இருதயத்தை உருட குத்த முடியாது. இப்போ மனுஷன் நீங்க போனீங்கன்னா மனுஷன் அட்வைஸ் வேண்டலாம். மனுஷர்களுடைய வார்த்தைகள் சில வேளை எங்களுடைய மனதை சில வேளை மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லையா? இந்த உலகத்தில் அநேக மென்டோஸ்ன்றாங்க, குருஸ்ன்றாங்க, அநேக காரியர்கள், அநேகரை பார்த்து நாங்கள் அவர்களுடைய வசனங்களை கேட்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் முன்படுகின்றோம். ஆனால் எந்த மனிதனுடைய சேமனாலேயோ, எந்த மனுஷனுடைய அட்வைஸாலேயோ, எந்த மனுஷனுடைய ஆலோசனையாலேயோ நடக்க முடியாது. இந்த வார்த்தையினால் நடக்கும். ஏனென்று சொன்னால் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் போகாத ஆழத்துக்கு இந்த வார்த்தை போகும். இதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலையும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகின்ற. எவ்வளவு ஆழம் என்றாலும் இது என்ன செய்யும்? அது உருவ குத்தி போகும். எங்களுடைய முகத்திரைகள், எங்களுடைய வேஷங்கள் எல்லாவற்றையும் உருவ குத்தி உள்ளுக்குள்ள போய் அங்கே உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள மற்ற மனுஷருக்கு எது தெரியாது என்று ஒளித்து வைத்திருக்கிறோமோ, எந்த கசப்புகள், எந்த மன்னிப்பின்மைகள், எந்த பாவ பழக்கங்கள், எந்த மறைவான பாவங்கள் எல்லாவற்றையும் போட்டு புதைச்சு வச்சிருக்கிறோமோ, அந்த புதைத்த இடத்துக்கு போய் அது வெட்டி எடுக்கக்கூடியதுதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமையா இருக்கின்றது. விக்கிர ஆராதனைகளாக இருக்கட்டும், விபச்சாரங்களாகட்டும், வேசித்தனங்களாகட்டும், கோபமாகட்டும், மூர்க்கமாகட்டும், மார்க்க வேதங்களாகட்டும் இல்லையா, களியாட்டங்களாகட்டும், யோசிச்சு பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மற்றவர்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை நாங்கள் துறந்து வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்ன செய்கிறது? அது ஊட போகுது, எங்களோடு ஊட போய் அந்த புதைந்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தோண்டி எடுத்து வெட்டி எடுத்துக்கொண்டு வருகின்றது. எங்களை மறுரூபப்படுத்தக்கூடியது ஒரே காரியம் என்னன்னு சொன்ன இந்த வசனம் தான். இந்த வசனத்தை கேட்கும் பொழுதுதான் நாங்கள் மறுரூபப்படுவோம். அங்கே யோனா அங்கே நினிவே பட்டணத்துக்கு போய் அங்கே பிரசங்கித்த போது அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த வசனத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பிய பொழுது அங்கே ரட்சிப்பு அந்த தேசத்துக்கு வந்தது. என்னால் பாருங்க, நாங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான், கேட்டு அதற்கேற்றபடி எங்களுடைய மனதை நாங்கள் ஒப்புவிக்கும் பொழுதுதான் இந்த மாற்றம் எங்களுக்கு ஏற்படுகிறதா இருக்கின்றது. அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்தில் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக
அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் எப்படியாம் தேவனுடைய ஆவியினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் இது என்னது, ஆவியினாலே கொடுக்கப்பட்ட வசனங்கள், இது ஆவியும் ஜீவனும் உள்ள வசனங்கள் என்ற எண்ணத்தோடு இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது இது என்ன செய்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எங்களை மாற்றுகிறதற்கு. இதனால் இங்கே யாராவது தேறினவர்கள் இருக்கிறோமா? இதனால் நாங்கள் தேறினவர்களாக மாறுவதற்கு என்ன காரியங்கள் செய்கிறோம்? உலகத்தின் அறிவை தேடி போகிறோம், மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்கிறோம், எத்தனையோ காரியங்கள் கேட்கிறோம். ஆனால் உண்மையாக நாங்கள் தேறினவர்களாக மாறுவதற்கு உதவுகிறது என்னன்னு சொன்னால் இந்த வசனம் தான். இந்த வசனம் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னது வேணும்? சுத்தியல் தேவை, வேறு என்னது, அந்த வால் தேவை, ஆணியல் தேவை. இப்படி ஒரு 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 பில்டர் வரும்பொழுது என்ன, ஒரு டூல் கிட் கொண்டு வருவார் இல்லையா? அந்த டூல் கிட்டுக்குள்ள கணக்க டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸ் என்ன செய்யும், அந்த வீட்டை கட்டுவதற்கான டூல்ஸ் எல்லாமே அந்த டூல் கிட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் இந்த வசனம், இந்த வேத புத்தகத்தை நாங்கள் காவி கொண்டு வரும்பொழுது இது ஒரு டூல் கிட் மாதிரி. எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்பட வேணுமோ, எதெல்லாம் இடிக்கப்பட வேணுமோ, எதெல்லாம் பிடுங்கப்பட வேணுமோ, அது எல்லாத்தையும் பிடுங்குவதற்கும் இடிப்பதற்கும் கட்டுவதற்கும் நடுவதற்குமான எல்லா கருவிகளையும் எல்லா வல்லமையும் கொண்டதுதான் இந்த வசனமாக இருக்கின்றது. அப்போ என்ன காரியத்தில் ஒழுங்கினம் இருக்கிறதோ, என்ன காரியத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய மறுரூபப்படுத்தக்கூடிய இந்த தன்மை, இந்த வல்லமை இந்த வசனத்துக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது, எப்படி இந்த தவறை திருத்தலாம் என்பதற்கான எல்லா விடயங்களும் எங்கே கண்டுபிடிக்கலாம்? நாங்கள் இந்த வசனத்தில் தான் கண்டுபிடிக்கலாம். அப்போ எங்களுக்கே தெரியாத தவறுகள், எங்களுக்கே தெரியாத பிழைகளை காட்டி கொடுக்கிறது தான் இந்த வசனம். காட்டி கொடுக்கிறது மட்டுமில்லை, எங்களை தேறினவர்களாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற்றுகிறது. எப்பேற்பட்ட தீமை செய்கிறவர்களாக நாங்கள் இருந்தாலும் கூட, பவுலை போல ஒரு ஆள் இருந்திருப்பானா? தேவ மனிதர்களே கொலை செய்த மனிதனாக இருந்த பவுலை நற்கிரியை செய்கிற, தேவனுடைய வசனத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற ஒரு மனுஷனாக மாற்றியது எது என்று சொன்னால் இந்த தேவ வசனம் தான். ஒருவனை மறுரூபப்படுத்துவதற்கான சகல வல்லமையும் இந்த தேவ வசனத்திலே இருக்கின்றது. யாரையும் பார்த்து நாங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது இவன் தேற மாட்டான் என்று சொல்லி, இல்லையா? நாங்கள் இல்லை, சில எங்களோட மாமிசம் என்ன செய்வோம்னு சொன்னால், சில பேர் செய்கிற பிள்ளைகளை பார்த்து திரும்ப திரும்ப பிள்ளை விடுறாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க என்ற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு போய் தள்ளி விட்டு, இல்லையா? ஆனால் வேதம் இருக்கும் மட்டும் எங்களோட கையில் நாங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது இவன் தேற மாட்டான், இவன் இனி சரிவரப்பட மாட்டான், இவன் திருந்த மாட்டான் என்ற வசனங்கள் எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. இவனையும் திருத்தும் இந்த வேத வசனம், இவனையும் மறுரூபப்படுத்தும், இவனும் தேவனுக்காக நாளைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே நிற்பான் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் அந்த வல்லமையை அறிந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அங்கே பேதுரு வந்து பிரசங்கம் செய்கின்றான். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்த இடத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ண 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் 37வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதை அவர்கள் கேட்டபோது, எதை? பேதுரு என்னத்தை பேசினா? கொசிப்பா பேசினா? இல்ல, தேவனுடைய வசனத்தை பேசினான். அந்த வசனத்தை கேட்ட பொழுது அந்த வசனம் என்ன செய்ததாம்? அவர்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களா. இந்த குத்தல் என்னத்துக்கு ஆண்டவருடைய வசனம் குத்துதுங்களே? இப்போ நாங்கள் இப்போ எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா, ஆறுதலாக இருக்கிறோம். திடீர்னு இந்த ஃபயர் எல்லாம் போகுது, சவுண்ட் பண்ணுதுன்னு வைப்போமே, அலாம் அடிச்சுன்னா உடனே என்ன செய்வோம்? ஐயோ இது குறுக்கிடுது, எங்களை குழப்புது, சத்தம் போடாமல் இருப்போமா இதில்? இல்லை, அதுக்கு என்னது, அதுக்கு பதில் உடனே செய்யணும், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், நாங்கள் உடனே எழும்பி ஓடுவோம் இல்லையா? அதை போல தான் இந்த பைபிள், இந்த வேத வார்த்தையும் என்னது, ஒரு ஃபயர் அலாம மாதிரி. சிலவேளை வந்து அது நாங்கள் ஒரு காரியத்தில் சுகமாக இருக்கும் பொழுது, ஒரு காரியத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த ஃபயர் எல்லாம் அடிக்கும், இந்த வசனம் அடிக்கும். என்னத்துக்கு இது குத்துது? என்னத்துக்கு இந்த ஃபயர் எல்லாம் அடிக்குது? ஐயோ இது குறுக்கிடுது, இது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை சுகமாக போகுது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ இந்த வசனம் என்னோட பேசினோன்னு என்ன செய்யும்? இந்த வசனம் திரும்ப திரும்ப எங்களை குத்தி கொண்டே இருக்கு. நீ செய்கிறது பிள்ளை, நீ செய்கிறது பிள்ளை, நீ தவறு, நீ மாற வேண்டும், மாற்றம் பெற வேணும் என்று சொல்லி இது குத்தி கொண்டே இருக்கணும். என்ன நாங்கள் செய்யணும்? அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேணும். இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி ஃபயர் அலாமுக்கு எழும்பி ஓடுகிறோமோ அதே போல இந்த வசனம் எங்களோட பேசும் பொழுது அதற்கான பதிலை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
அதான் 34 அதிகாரத்திலே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வெறும் வஸ்திரத்தை கிழித்து போட்டு விட்டு, ஏசாயா இல்ல சாரி யோசியா ராஜா வந்து வெறும் வஸ்திரத்தை கிழித்து போட்டு சொத்த மூடாம இருந்தவன் இல்ல. அநேகதர் நாங்க என்ன செய்யறோம்னு தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் பேசப்படும் போது, ஆண்டவரே நான் பாவியப்பா, ஐயோ என்ன மன்னியுமப்பா, நான் மகா பெரிய பாவின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அடுத்த நாள் அதே பாவத்தை செய்கிறார்கள் நாங்கள் இல்லையா? மேபி என்ன பற்றி தான் நான் பேசுறேன் போல இருக்கு. அதே பாவத்தை செய்கிறார்கள். ஆனால் அங்கே ராஜா அப்படி இல்லை. ராஜா வஸ்திரத்தை கிழிச்சான். கிழிச்சிட்டு என்ன செய்யறான் என்று பார்ப்போம். 31வது வசனம். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினால் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. யோவேல் 2:13 சொல்கிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து. அப்ப அவன் வந்து வெறும் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு நிக்கல ராஜா, அவன் தன்னுடைய இருதயத்தை கிழித்து இப்ப ஆண்டவரோட ஒரு ஒப்புதலை கொண்டு வருகின்றான், ஒரு உடன்படிக்கையை செய்யறான். ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு எல்லாம் நான் கீழ்ப்படிவேன் என்று ஒப்பு கொடுக்கின்றான். அப்ப இந்த வசனம் எங்களை மறுரூபப்படுத்துவதற்கு நாங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட பதிலை சொல்லுகின்றோம்? இதனால ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல பேசப்பட்டது. நாங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு திரும்ப வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு உற்சாகம் பெற வேண்டும், ஒரு வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். உடன்படிக்கை என்பது வெறும் வாக்கு அல்ல. வாக்கு கொடுக்கிறதுல நாங்கள் வல்லவர்கள், ஆனால் வாக்கை காப்பாற்றுகிறவர்கள் அல்ல. உடன்படிக்கை என்ன? இப்போ ஒரு காரை வேண்ட போறீங்க, காரை வேண்ட போய்களே என்ன செய்வாங்க? அவங்க ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ண விடுவான். ஏண்டா உங்களோட வாக்கு நீங்களே நான் மாதம் மாதம் பே பண்றேன் என்று சொன்னா விட்டுருவான் அவன்? இல்லை நீ சைன் பண்ணு, ஏண்டா உண்ட வாக்கு பழிக்காதீங்க. அப்ப சைன் பண்ணினா அடுத்த மாசம் என்ன செய்யும்? பேங்க்ல இருந்து காசு கழிபடும். ஐயையோ எனக்கு செலவுது பாருங்க. ஒரு உடன்படிக்கை என்று சொன்னா அதற்கு ஒரு விலக்கிரயம் கொடுத்தாக வேண்டும். அதே போல தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று ஒப்பு கொடுத்து ஒரு உடன்படிக்கையை ஆண்டவரோடு செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே ராஜா செய்கின்றார். அந்த உடன்படிக்கைக்கு பின்பாக சில விலக்கிரயங்கள் கொடுத்தாக வேண்டும். நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், நாங்கள் விரும்புகிறவரோடு சேர முடியாமல் இருக்கலாம், நாங்கள் விரும்புகின்ற பாவங்களை செய்யக்கூடாமல் இருக்கலாம். அதற்கான விலக்கிரயம் நாங்கள் கொடுத்தாக வேண்டும். யோசிச்சு பாருங்க, இன்று நாளும் அந்த பாவ பழக்கம், நாங்கள் திகழ்ந்து இருக்கின்ற அந்த பாவ பழக்கத்துக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் போவதற்கு காரணமேன்? அதை விரும்புகின்றோம். அதை விட்டு விடுவதற்கான விலக்கிரயத்தை நாங்கள் கொடுப்பதற்கு விரும்பவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு சுக வட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளில் கேட்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பதில் சொல்லும்படியாக, ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக ஆண்டவர் எங்களை அழைக்கிறவராக இருக்கின்றார். அந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான், கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன செய்கிறான்? 32வது வசனம். எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். யாவரையும் உட்பட பண்ணினான். அவன் மட்டும் இல்ல, அவன் நாட்டையே கூப்பிட்டு சொல்றான், எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த புஸ்தகம் இவ்வளவு நாளா எங்க இருந்தன்னு தெரியாது, இப்ப இந்த புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த புஸ்தகம் யாருனால வாசிக்கப்பட்டது? ஆசாரியனால வாசிக்கப்பட்டதில்ல. கழுதையை பேசினாலும் கூட, பக்கத்தில் இருக்கிறால பார்த்து சொல்லுங்க, கழுதையா நீ சொன்னாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொன்னா நான் கேட்பேன் என்று சொல்லுங்க, இல்லையா? என்ன சிலவில் வீட்டில் கூப்பிடுவோம் நாங்கள், எங்களுக்கு விருப்பமானாக்களை கழுதைன்னு கூப்பிடுவோம். ஆனால் கழுதை ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட சொன்னாலும் கூட அதை கேட்கிறவர்களாய் நாங்கள் இருக்கணும். பாருங்க, அந்த இடத்துல அவன் நாட்டையே கூப்பிட்டு சொல்றான், எல்லாருமே உடன்படிக்கை பண்ணுங்க. பாருங்க, ஒரு ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரு நாடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிகளே நடக்கின்றது. ஏன் நான் இதை சொல்றேன்டா? பெற்றோர்கள், குடும்ப தலைவர்கள், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சேமம் வந்து, அந்த சுகம் வந்து எங்களுக்கு மட்டும் பெறவில்லை, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும் பெறுகிறது இல்லை, ஒரு குடும்பத்துக்கே வருகிறது. என்றாலும் ஒரு குடும்பத்துக்கு தலையாக ஆண்டவர் உங்களை வைச்சிருக்கிறார் என்று சொன்னா, இந்த நாளில் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. என்னடா, உங்களுக்கு கீழே பிள்ளைகள் இருக்கின்றது, உங்களுக்கு கீழே மனைவி இருக்கிறார்கள், ஒரு குடும்பம் இருக்கின்றது. நாங்கள் செய்கிற உடன்படிக்கையின் நிமித்தம் ஒரு சேமம், ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம்
எங்களுடைய நாடு எங்களுடைய குடும்பத்துக்கும் விரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ முதலாவது உருவாக்குகின்ற வல்லமை, ரெண்டாவது மறுரூபப்படுத்துகிற வல்லமையை கொண்டது. அது மட்டுமல்ல, ரட்சிக்கின்ற வல்லமையும் இதனால்தான் இல்லையா? இயேசு இல்லாவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த வார்த்தை இல்லாவிட்டால் எங்களுக்கு என்ன ரட்சிப்பு இல்லை. அதான் 1 பேதுரு 1 அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெனிக்கப்பட்டிருக்கின்றோம். என்றால் நாங்கள் மீண்டும் பாவத்துக்கு மரித்து போயிருந்தா நாங்கள் திரும்ப உயிர் தெழுந்திருக்கிறோம் என்றால், ஆதியிலே தேவனோடு இருந்த இந்த உலகத்துக்கு வாசம் செய்த கிறிஸ்து என்கின்ற வார்த்தை, இந்த சத்திய வசனம் தான் எங்களை உயிர்ப்பித்திருக்கின்றது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்களை உயிர்ப்பித்திருக்கிறது. அதான் யாக்கோபு 1 அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்கிறது, அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளிலே நாங்கள் முதல் பலன்களாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெபினித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. பாருங்க, இந்த வசனம் தான் வாழ்க்கையில உருவாக்கும் வல்லமையை கொண்டு வருகின்றது, ரட்சிக்கின்ற வல்லமையை கொண்டு வருகிறது, மறுரூபப்படுத்துகிற வல்லமையை கொண்டு வருகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்வோம். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்கள் பொறாமைகள் சகலவித புறங்கூறுதல்களை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேலே வாஞ்சியாயிருங்கள். நாங்கள் வளருவதற்கு ஒரே ஒரு காரியம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? இந்த ஞானப்பாலாகிய இந்த திருவசனம். இதை குடிக்கும் பொழுதுதான், இதன் மேலே வாஞ்சியா இருக்கும் பொழுதுதான் நாங்கள் வளர முடியும். இன்றைய நாளில் எங்களுடைய நிலை அறிந்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய நிலை அறிந்து நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரிடத்தில். எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, வைராக்கியங்கள், கோபங்கள், பில்லி சுனியல், பகைகள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், மன்னிப்பின்மைகள், கசப்புகள், மறைவான பாவங்கள், தெரிந்தே செய்கின்ற பாவங்கள், விரும்பி செய்கின்ற பாவங்கள், வாயினாலே செய்கிற பாவங்கள், செயலினாலே செய்கிற பாவங்கள். இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் ஆண்டவரிடத்திலே எண்ணம் அந்யோன்யமாக மாறி இருக்கிறோமா, இல்லாட்டி ஆண்டவரை விட்டு பிரிந்து போயிருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு தெரிந்த தேவ வசனத்தை விட இப்ப எனக்கு அதிகமா தெரியுமா? சென்ற வருஷத்தை விட நான் வார்த்தையில வளர்ந்திருக்கிறேனா? ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறேனா? ஜெபத்துல வளர்ந்திருக்கிறேனா? அவரோடான உறவுல வளர்ந்திருக்கிறேனா? இல்லாவற்றால் என்னுடைய சூழ்நிலைகளினாலே நான் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறேனா? இல்லாவற்றால் என்னுடைய ஆசீர்வாதங்களில் திகழ்ந்திருந்து நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறேனா? எங்களுடைய நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அங்கே தொலைந்து போன அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்ட பொழுது ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் வஸ்திரத்தை கிழிக்கிற வேண்டிய அவசியம் என்ன? தன்னுடைய வேஷத்தை, தன்னுடைய முகமூடித்தனத்தை கிழித்து கொண்டு, தன்னுடைய அந்தஸ்து ராஜ வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, எது தன்னை தகுதிப்படுத்துகிறது என்று எண்ணினானோ அதை கிழித்து கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்தான். என்றாலும் வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து கொண்டு தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, என்றாலும் நாங்கள் எங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு எங்களிடத்தில் இருக்கிற வஞ்சகங்களை, பாவங்களை, கசப்புகளை, சண்டைகளை, விரோதங்களை, கோபங்களை, காம விகாரத்தை, விபச்சாரங்களை, வேசித்தனத்தை, பில்லி சூனியத்தை, விக்கிராராதனையை கிழித்து கொண்டு, பொறாமைகளை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய வசனம் எங்களுடைய இருதயத்தை ஊடுருவ குத்துகின்றது.
ஊடுருவ குத்துகின்றது. இன்றைய நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் நிர்வாணியாக வந்து நிற்போம். அதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவருடைய சத்தம் கேட்டது போல இன்றைய நாளே எங்களையும் நோக்கி ஒரு சத்தம் கேட்கின்றது. நீ எங்கே இருக்கின்றாய்? உன்னோடு உறவாடும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்ற ஆண்டவருடைய சத்தம் கேட்கின்றது. நீ என்னை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறாய் என்ற ஆண்டவருடைய சத்தம் எங்கள் மத்தியிலே கேட்கின்றது. ஆண்டவரே, நான் வார்த்தைக்கு திரும்புகின்றேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன் என்று உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில் இந்த திருவசனமாகிய ஞானப்பாலை, கபடமில்லாத இந்த ஞானப்பாலை நான் வாஞ்சிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒரு முடிவெடுப்போம். நாங்க இந்த வசனத்துல ஒரு வாஞ்சி எங்களுக்கு எழும்பட்டும். இந்த வல்லமையின் மேல ஒரு வாஞ்சி எழும்பட்டும். லாசருவை உயிர்த்தெழுத்து செய்த வல்லமையுள்ள இந்த வசனத்திலே எங்களுக்கு ஒரு வாஞ்சை வரட்டும். சவுலை பவுலாக மறுரூபப்படுத்திய இந்த வசனத்தின் வல்லமையில ஒரு வாஞ்சை வரட்டும். நாங்கள் மறுரூபப்பட, எங்களுடைய சூழ்நிலைகள் மாற, எங்களுடைய மரித்து போன சூழ்நிலைகள் உயிர்ப்படைய இந்த வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை உருவாகட்டும். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நிர்வாணியாக உமக்கு முன்பாக நிற்கின்றோம். ஆண்டவரே, இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு மறைத்து வைத்திருக்கிறோம், இவ்வளவு காரியங்களை புதைச்சு வச்சிருக்கிறோம். அப்பா, மனுஷர்கள் இடத்துல நாங்கள் மறைக்கலாம். ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நாங்கள் எப்படி மறைப்போம்? எங்களை மாற்றும், எங்களை மன்னியும் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மன்னிங்கப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. உடைய வார்த்தை இன்றைய நாளும் என்னுடைய இருதயத்தை குத்துகிறது, என்னுடைய பாவங்களை உணர்த்துகிறது. நான் செய்த தவறுகளை ஆண்டவரே வெளிச்சமிட்டு காட்டியதப்பா. இருளான என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒளியாய் நீங்க வாங்க, ஒளியாய் வாங்கப்பா. உம்முடைய வார்த்தை வரட்டும், மறுரூபப்படுத்தட்டும், ஒழுங்கினமான இருக்கிற காரியங்களை ஒழுங்குபடுத்தட்டும். வார்த்தையிலே வளருவேன் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மற்றும் எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போம். இது வெறும் செயலாளர் செய்கிற காரியம் அல்ல. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க. எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு நான் வேதத்தை வாசிக்க போறேன்? பயன்படுத்தப்படாமல் தூசு படிந்து இருக்கின்ற அந்த வேதத்தை திரும்ப நாங்கள் கையில் எடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையான இந்த வேதத்தை எங்களுடைய கையில் எடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. ஒரு முடிவெடுங்க, ஒரு காரியத்தை சொல்லுங்க ஆண்டவரிடத்தில். நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுடைய நிலை அறிந்து நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, அனுதினமும் உடைய வார்த்தையை நான் தியானித்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உடைய வார்த்தையை வாஞ்சிப்பேன் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்திலே கர்த்தர் இந்த சபையிலே ஒரு பெரிதான ஆவிக்குரிய வளர்ச்சியை, ஒரு பெரிதான மறுரூபத்தை கொடுங்கப்பா. யார் எல்லாம் ஆண்டவரே நம் மறுரூபப்படவில்லை என்று நாங்கள் கவலைப்பட்டோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ வசனம் சென்று அந்த வல்லமை ஒரு மறுரூபத்தை கொண்டு வரட்டும். சவுல்கள் பவுல்களாக மாறட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தை ஆண்டவரே காவி சொல்லுகிற ஆண்டவரே மக்கள் இந்த சபையிலிருந்து எழும்பட்டும் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்காக உண்மையாக நிற்கிற ஜனங்கள் இந்த வசனத்தினாலே கட்டப்படட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, எந்த இடங்களை இடிக்க வேண்டுமோ அந்த இடங்களை இடியுங்க, எந்த இடங்களை பிடுங்க வேண்டுமோ அந்த இடங்களை பிடுங்குங்க. உம்முடைய வசனம் அதை செய்யட்டும். அதே நேரத்தில் உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையை கட்டட்டும். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நடட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உம்மிலே சத்திய வசனமாகிய கிறிஸ்துவிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் வந்து கொள்வோம்.